ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளிகேசத்தோட பார்ட் 2. சரிங்களா? எப்படி இருக்குது? ஹாய் 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 போடுது பாருங்க அந்த மொட்டை பாப்பா. அப்புறம் இது வந்து காளிகேசத்தோட என்ட்ரி. என்ன பார்த்து காளிகேசம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோயில் செல்லும் வழி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அம்மன் கோயில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ரப்பர் தோட்டமாக இருக்கும். நம்ம போகிற இடம் ஃபுல்லுமே ரப்பர் தோட்டமாக தான் இருக்கும். வந்தாச்சு. இது வந்து காளிகேசம் ஊர் பார்த்துங்க. அந்த பாலம் தெரியுதுல, இதெல்லாம் காளிகேசம் ஊர் இருக்குல்ல, போகக்கூடிய வழிகள். அப்புறம் இந்த குரங்குலாம் நிறைய இருந்தது, நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். அம்மன் கோயில் தான் அம்மன் கோயில். தண்ணிலாம் எவ்வளோ க்ளீனாக நடக்கும், மறிக்குதுப்பா காலு. நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும். நீங்களும் வரணும்னு நினச்சி வரலாம், நல்லா இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து சொல்லதுக்கு மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில். என்னென்னா வந்து செக் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ், நம்மளுக்கு வந்து பைசா கொடுத்து நம்ம வர மாதிரி இருக்கும். சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா அப்படி சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அடல்ட்டுக்கு கிட்ஸுக்கெலாம் எப்படின்னு தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. ஆனால் சார்ஜ் பண்ணி தான் வந்தோம். நம்ம அங்கே கிட்டே வந்து அந்த செக் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூம்ஸில் வந்து நம்ம தங்கணும் அப்படின்னாக்கி நம்ம தங்கி நம்ம வர்ற மாதிரியும் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனெல்லாம் என்ன அழகாக சூப்பராக தெரியுது பாருங்கள், கண்ணாடி மாதிரி. நம்ம இந்த தொட்டியில் போட்டு பார்ப்போம்ல, அப்படி இருக்குது கல்லெல்லாம். ஆனால் உண்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த கல்லுலலாம் நடக்கவே முடியாது. நாங்களாம் தெரியாமல் நான் என்ன செஞ்சுட்டேன், அங்கே கோயிலுக்கு அந்த பக்கமே நான் வந்து செப்பலெல்லாம் போட்டு கழட்டிட்டு வந்துட்டேன். அது நான் நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது மெதுவாக நடந்து வந்தேன். அப்புறம் அவங்க வந்து கையில் இது வாங்கிக்கிட்டாங்க, கேமரா வாங்கி எல்லாத்தையும் மேலே போய் எடுத்துகிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க்க போனாங்க. நானே இது வந்து ஃபஸ்ட் தடவை தான். அவங்க வந்திருப்பாங்க. எனக்கு இந்த இடத்துலையும் குளிக்கிறாங்க நிறைய பேர். அது குளிச்சிட்டு இருந்தாங்க. நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் எடுக்கலை. அதில் ஆட்கள்லாம் நின்றுட்டு தான் இருந்தாங்க, 2-3 பேர். ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை அன்றைக்கி வீக் டேஸில் போனதுனால கூட்டம் இல்லை அவ்வளோவா. ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வந்தீங்கன்னா தரவாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கிட்ட கல்லெல்லாம் கிட்ட கிடக்கு, நம்ம காலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாக்கி நானும் இங்கேயே வெறும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஆழம். அவங்க தான் ஆழம் பார்த்து இறங்கி இந்த பக்கம் வா அந்த பக்கம் வான்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ணி குளித்து எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இது தண்ணி சத்தம் எப்படி அழகாக கேட்கும் தருமா, எல்லாம் அழகாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க போய் ஃபஸ்ட்டு எல்லாம் வீடியோலாம் கேட்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போனேன். அப்போ தான் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். தண்ணிலாம் கிட்ட அப்படியே பாறையிலே இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் அது வந்து நல்லா தண்ணி அரைச்சிட்டு போச்சு. அவங்களாம் என்னை கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அரைச்சி அப்படியே கிளமாக்க போயிடணும் பயம்.
அவ்வளோ தண்ணி ஃபாஸ்ட்டு. பார்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு அப்படியே மேட்டால் அப்படியே மிதந்தாப்புல இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்க மாத்திரம் கீழே இறங்கிடலான்னு தோணும், ஆசையில் இறங்கிடலான்னு தோணும். ஆனால் உள்ளுக்கு அவ்வளோ ஆழம். ஆனால் ஆழம் இல்லாத இடமும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நக்கில் இந்த பாறை பக்கத்துலலாம் லைட்டாக ஆழம் இல்லை. நாங்கள் அங்கே தான் நின்று குளிச்சுட்டு வந்தோம். அவங்க பாருங்களேன், அவங்க இது பண்ணியிருப்பாங்க, சொல்லுவாங்க அதில். அவங்க இறங்கி எந்தெந்த இடம்லாம் ஆழம் இல்லைங்கிற சொல்லுவாங்க. நீங்களும் இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு அப்படியே சூப்பராக ஒரு குளியல் போட்டுட்டு செம்மையாக போகலாம். நம்மளாம் நிறைய அருவியிலலாம் பார்த்துருப்போம், நிறைய ஆட்கள் நிற்கும், குளிக்கும், எப்படிலாம் இருக்கும். ஆனால் இது வந்து க்ளீனாகவும் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்கள பாருங்கள், ஒரு ட்ரெண்டு போச்சுடா கும்மா பெட்டிக்கு வாங்கன்னுட்டு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க அவங்க நிற்கிறாங்க அங்கே பாருங்கள், பாதி காலுக்கு இருந்துட்டு. இதுக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் இவங்க சொன்னாங்க இவ்வளோ தான், இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலே போக மாட்டாங்க யாரும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி இதிலே நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ தான். நாங்கள் போன அன்றைக்கி நல்லா தண்ணி இருந்துச்சு, பரவாயில்லாமல் இருந்துச்சு. சில இடங்கள்லாம் தண்ணி இருக்காதுன்னு சொல்லுவாங்கங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் இறங்கி நல்லா குளித்தாங்க. ஆனால் அதில் இறங்க ரொம்ப கஷ்டம்ப்பா, உண்மைக்கு ரொம்ப. எனக்கு அந்த இடம்லாம் அரைச்சிட்டு போச்சு. நான் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா. மேலே ஏறி வரம்புச்சுலாம் ரொம்ப அரைச்சிட்டு போச்சு. அப்படி நம்ம பார்த்து பார்த்து தான் போகணும். நீச்சல் தெரிகிறவங்க நல்லா அழகாக குளிக்கலாம். ஸ்விம்மிங் பூலோட இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்தது. தடவை கோயிலுக்கு வந்துட்டும் குளிச்சுட்டு, அப்போ ஒரு சின்ன குரங்கு பெரிய குரங்கு எல்லாம் ஃபேமிலியாக நின்றுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பாடெலாம் கொண்டு போகக்கூடாதா, எல்லாம் அப்படி குரங்கெல்லாம் நம்ம என்னது வச்சுருப்போமோ அப்படின்ட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அதில் தான் ஒன்று இப்படி எடுத்தேன். எனக்கு ஒரு பயம்தான், மேலே கீழே விழுந்துட்டுனா அப்படின்னு. அங்கே இருங்க எட்டி எட்டி பார்க்க குரங்கு க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப சின்ன குட்டி குரங்கு, ஆனால் வீடியோவுக்கு பார்க்க ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. வந்து செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடம் இருந்தது, அங்கே உள்ளுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். சரி குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் திரும்ப போச்சுல தான் அந்த இடத்துல வந்து பார்த்து எடுத்துகிட்டு இங்கே கோயில் தான் இருந்துச்சு, ஒரு இசைக்கு அம்மன் கோயில் இருந்துச்சு. அதனால் வியூ நல்லா இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சா. அதனால ஒரு
முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.